இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இவ்வளவு நாள் அவங்ககிட்ட உண்மையை மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் மறைக்கிறது சரியா இருக்காது மாமா. கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நான் அத்தை கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இனிமேல் இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மாமா. அத்தை கிட்ட நான் எல்லாம் உண்மையை சொன்னாதான் என் மனசுல இருக்க பாரம்லாம் இறங்கின மாதிரி ஆகும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அவங்க அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். மாப்பிள்ள, இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஆனா நீங்க செய்ய போற இந்த வேலையால நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. மாமா, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. நான் செய்யற காரியம் நியாயமா இல்லையான்னு அதுக்கு தெரியும். நம்ம கும்புற கடவுளுக்கு தெரியும் மாமா. நான் சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அதுக்கான பரிசை கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும். என்ன சரியா அது வழி நடத்தும். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா இருக்கீங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் மாப்பிள்ள. மாமா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க மாமா. நல்லது நடக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிப்போம். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்காங்க. பாட்டிக்கு ஒண்ணுனதும் எல்லாரும் பதறி போறாங்க. கார்த்திக் சென்னையிலேயே பெரிய பிசினஸ் மேன். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இங்க டிரைவரா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. குடும்பத்துக்காக பணக்கார வாழ்க்கைய தியாகம் பண்ணாலும் அத்தையை ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு கில்ட்டி கான்சியஸோட இருக்காரு. ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க.